வணக்கம் டெக் மெட்ரா சப்ஸ்கிரைபர்களே. இந்த ஸ்பெஷலான டெக் கலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 2 போன்கள் சாதாரண போன்கள் கிடையாது. ஸ்மார்ட் போன் உலகத்தோட 2 மிகப்பெரிய ஜாம்பவான்கள். ஒன்னு ஆப்பிள் ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ், இன்னொன்னு சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ரா. எந்த பக்கச்சார்பும் இல்லாம இந்த மாபெரும் மோதலோட டெக்னிக்கல் விவரங்களை ரொம்ப டீடைலா இன்னைக்கு நம்ம அலச போறோம். தயாரா? ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்கணும். ஒரு அல்டிமேட் ஸ்மார்ட் போனை முடிவு பண்றது எது? அசுரத்தரமான வேகமா இல்ல யாருக்கும் தெரியாம நம்ம தகவல்களை பாதுகாக்கிற பிரைவசியா? கொஞ்சம் யோசிச்சு வைங்க. இந்த அலசலோட முடிவுல உங்களுக்கே ஒரு தெளிவான விடை கிடைக்கும். சரி, இந்த 2 டெக் அதிசயங்களையும் நாம எப்படி ஒப்பிட போறோம்னு ஒரு குயிக் அப்டேட். முதல்ல டிசைன், அப்புறம் டிஸ்ப்ளே. ரெண்டாவது உள்ள இருக்கிற பர்ஃபார்மன்ஸ். மூணாவது கேமரா சிஸ்டம். நாலாவது பேட்டரி மற்றும் கனெக்டிவிட்டி. அப்புறம் கடைசியா நம்ம ஃபைனல் வெர்டிக்ட். இப்படித்தான் நம்ம அலசர் லாஜிக்கலா போகுது. ஓகே, ரவுண்ட் 1 வடிவமைப்பு மற்றும் திரை தொழில்நுட்பம். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? 2 நிறுவனங்களுமே போன வருஷம் யூஸ் பண்ண டைட்டானியத்தை விட்டுட்டு மறுபடியும் அலுமினியத்துக்கே வந்துட்டாங்க. ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் ஒரு புது அலுமினியம் யூனிபாடியோட 8.8 மில்லிமீட்டர் தடிமன் 233 கிராம் எடையில வருது. ஆனா சாம்சங் உண்மையிலே ஒரு மேஜிக் பண்ணிருக்காங்க. ஆர்மர் அலுமினியம் 2வை யூஸ் பண்ணி போனோட தடிமனை வெறும் 7.9 மில்லிமீட்டரா குறைச்சிட்டாங்க. வெயிட்டும் 214 கிராம் தான். இவ்வளவு ஸ்லிம்மா இருந்தாலும் உள்ள எஸ் பென்னுக்கு இடம் கொடுத்திருக்கிறது தான் சாம்சங்கோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்த 3000 நிட்ஸ் பிரைட்னஸ் இது சும்மா ஒரு நம்பர் கிடையாதுங்க. ஐபோனோட 6.9 இன்ச் LTPO சூப்பர் ரெட்டினா XDR OLED டிஸ்பிளே கொடுக்குற பீக் பிரைட்னஸ் இது. உச்சி வெயில நீங்க வெளியே இருந்தாலும் சரி, ஃபோன் ஸ்கிரீன்ல இருக்கிற எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா தெரியும். அந்த அளவுக்கு இது ஒரு பிரம்மாண்டமான டெக்னாலஜி. ஆனா சாம்சங் டிஸ்பிளேல ஒரு வேற லெவல் பிரைவசி ஃபீச்சர் இருக்கு. அதுக்கு பேரு ஃப்ளெக்ஸ் மேஜிக் பிரைவசி டிஸ்பிளே. பொது இடங்கள்ல நீங்க பேங்கிங் ஆப் ஓபன் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிறவங்க எட்டி பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. ஆமாங்க, இது சாஃப்ட்வேர் கிடையாது, ஹார்ட்வேர்லயே உள்ளமைக்கப்பட்ட ஒரு வசதி. எந்த ஆப்புக்கு வேணுமோ அதுக்கு மட்டும் நீங்க இதை ஆன் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர் அளவிலான பிரைவசி ஏன் முக்கியம்னு சாம்சங் இங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்போ ரவுண்ட் 2 பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ப்ராசஸிங் பவர். அதாவது இந்த போன்களுக்குள்ள இருக்கிற என்ஜினை பத்தி பார்க்க போறோம். 2 சிப்புமே 3 நானோமீட்டர் டெக்னாலஜில உருவானது தான். ஆனா ஆப்பிள் அவங்களோட A19 ப்ரோ சிப்ல முதல் முறையா வெப்பத்தை குறைக்கிறதுக்காக வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கூடவே 12 GB RAM கொடுத்திருக்காங்க. மறுபக்கம் சாம்சங் சும்மா விடுவாங்களா? கஸ்டம் ஸ்னாப்டிராகன் 8 Elite Gen 5 சிப்போட 16 GB RAM ஆப்ஷன் வரைக்கும் கொடுத்து மல்டி டாஸ்கிங்ல ஒரு அசுர பலத்தை காட்டுறாங்க. செக்யூரிட்டின்னு வரும்போது ஆப்பிள் புதுசா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுதான் MIE, அதாவது மெமரி இன்டெகிரிட்டி என்ஃபோர்ஸ்மெண்ட். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கலாம், ஆனா சிம்பிளா சொல்லணும்னா ஹேக்கர்ஸ் பயன்படுத்துற மிக மோசமான மென்பொருள் தாக்குதல்கள்ல இருந்து நம்ம டேட்டாவை காப்பாத்த ஹார்ட்வேர் லெவல்லயே ஒரு பெரிய செக்யூரிட்டி சுவரை ஆப்பிள் கட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங். அடுத்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரவுண்ட் 3 கேமரா சிஸ்டம். ரெண்டுமே போட்டோ எடுக்கிறதுல முற்றிலும் மாறுபட்ட அணுகுமுறைகளை ஃபாலோ பண்றாங்க. கேமரா செட்டப்பை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ்ல 48 மெகா பிக்சல் கொண்ட 3 கேமராக்கள் இருக்கு. இதுல சென்சார் கிராப் மூலியமா 8x நேட்டிவ் ஜூம் கிடைக்குது. போட்டோ குவாலிட்டி எந்த இடத்துலயும் குறையாது. ஆனா சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ரால 200 மெகா பிக்சல் மெயின் கேமராவோட மொத்தம் 4 கேமராக்கள் கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கிற 50 MP மற்றும் 10 MP டெலிஃபோட்டோ லென்ஸ்கள் மூலமா 100x ஸ்பேஸ் ஜூம் வரைக்கும் பண்ண முடியும். ஜூமிங்ல சாம்சங் ஒரு தனி காட்டு தர்பார் தான். வீடியோவை பொறுத்த வரைக்கும் 2 பேரோட டார்கெட்டும் வேற. ஐபோன் முழுசா ப்ரொஃபஷனல் சைட் போயிட்டாங்க. 4K டால்பி விஷன்ல 120 FPS வரைக்கும் ஷூட் பண்ணலாம். கூடவே ப்ரோரெஸ், ஆப்பிள் லாக் 2னு பெரிய எடிட்டிங் ஒர்க் ஃப்ளோக்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா சாம்சங் ரெசல்யூஷன்ல அதிக கவனம் செலுத்தி 8K வீடியோவை 30 FPSல ரெக்கார்ட் பண்ற மாசான ஒரு ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க. சரிங்க, ரவுண்ட் 4. இவ்ளோ பெரிய பவர்ஃபுல் விஷயங்களை ரன் பண்ண பேட்டரி ரொம்ப முக்கியம் இல்லையா? அடுத்தது பேட்டரி மற்றும் கனெக்டிவிட்டி. சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ரால 60W சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் V3.0 இருக்கு. இது நிஜமாவே ஒரு பெரிய அப்கிரேட். வெறும் அரை மணி நேரத்துல 75% பேட்டரியை சார்ஜ் பண்ணிடலாம். இதை ஒப்பிடும்போது ஐபோன் இன்னும் அந்த 25லேருந்து 30 வாட்ஸ் சார்ஜிங் வேகத்துல தான் இருக்காங்க. பேட்டரி அளவை பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே தோராயமா 5000 mAh தான் இருக்கு. ரெண்டுமே அதிவேக வைஃபை 7 சப்போர்ட் பண்ணுது. ஆனா சாஃப்ட்வேரில் பெரிய வித்தியாசம். ஐபோன் அவங்களோட ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட iOS 26ல இயங்குது, சாம்சங் ஆண்ட்ராய்ட் 16ல இயங்குது. ஆனால் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சாம்சங் 7 வருஷத்துக்கு OS அப்டேட்ஸ் தரதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோனோட லைஃப் டைமை இது கண்டிப்பாக அதிகமாக்கும்.
ஓகே, நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். தி ஃபைனல் வெர்டிக்ட். இவ்ளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்த பிறகு உங்களுக்கு எந்த ஃபோன் கரெக்டா இருக்கும்னு முடிவு பண்ணலாம் வாங்க. நீங்க ஒரு ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வாங்குறீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அதோட வீடியோ குவாலிட்டியா தான் இருக்கணும். ப்ரோரேஸ், லாக் 2 மாதிரியான ப்ரோ கிரேட் வீடியோ எடுக்கணும்னாலும் 3000 நெட்ஸ் பிரைட்னஸ் கொண்ட டிஸ்ப்ளே வேணும்னாலும் இது பெஸ்ட். குறிப்பா புதுசா வந்திருக்கிற வேப்பு கூலிங் மூலமா தெர்மல் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சீரா இருக்கும். கூடவே ஆப்பிள் எக்கோ சிஸ்டம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்ணை மூடிட்டு இதை எடுக்கலாம். மறுபக்கம் கேலக்ஸி S26 அல்ட்ராவை நீங்க எப்ப தேர்ந்தெடுக்கலாம்? அந்த 7.9 மில்லிமீட்டர் தின் டிசைன், யாருக்கும் தெரியாம ஃபோன் யூஸ் பண்ண ஃப்ளெக்ஸ் மேஜிக் பிரைவசி டிஸ்ப்ளே, அப்புறம் வேலையை சுலபமாக்க ஒரு S Pen, இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டா சாம்சங் பெஸ்ட். அது மட்டும் இல்லாம 60 வாட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் மற்றும் அந்த 100x ஜூம் கேமரா வசதி உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னா எந்த டவுட்டும் வேணாம், சாம்சங் தான் உங்களுக்கான ஃபோன். இப்போ கடைசியா உங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்குறேன். இந்த 2 ஃபிளாக்ஷிப் ஃபோன்கள்ல நீங்க எதை அப்கிரேட் பண்ண முடிவு பண்ணிருக்கீங்க? ஆரம்பத்துல கேட்ட மாதிரி ஐபோனோட அந்த வீடியோ அண்ட் பவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல சாம்சங்கோட பிரைவசி, ஜூம் மற்றும் S Pen உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கா? உங்க முடிவை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அங்க நாம தொடர்ந்து விவாதிக்கலாம். இந்த பிரத்யேகமான டெக் அலசல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு சூப்பரான அலசல சந்திப்போம்.